இன்னைக்கு அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற கொரியன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா கொரியாக்காரங்க சைனாக்காரங்க படத்துல கதை இல்லைன்னா கூட ஒத்துப்பாங்க. ஆனா கேங்ஸ்டர் இல்லைன்னா மட்டும் எப்பவும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஸ்கூலோ காலேஜோ மீன் மார்க்கெட்டோ சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைன்னா பப்ளிக் டாய்லெட்டோ அதெல்லாம் விஷயம் இல்ல. எல்லா இடத்துலயும் ஒருத்தன் ஏய் நான் கேங்ஸ்டர்னு தெரியும். மூவி ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம டாங்க காட்டுவாங்க. டாங்க பத்தி சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், நம்ம டாங்க எப்படின்னா சுனாமிலேயே சப்போர்ட் இல்லாம சர்வே ஆகக்கூடிய ஆளு. காமனா எல்லா பிலிம்லயும் ஹீரோவா அப்படிதான் காட்டுவாங்க. ஆனா நம்ம டாங்க ஏதாவது டென்ஷன்ல ஏதாவது சோர்ல ஒரு குத்துனா விட்ட குத்துக்கு சோர் பின்னாடி இருக்கிற ஆள் கூட காத்துல பறப்பாங்க. டாங் இந்த மூவில கேங்ஸ்டர் எல்லாம் இல்ல, நார்மல் மிடில் கிளாஸ் மேன் தான். இவர் இங்க ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாரு. வியாபாரமும் அப்படியே போகுது. நார்மலா மூவில எப்பவும் ஹீரோ கூட ஒருத்தன் இருப்பான் இல்ல, அண்ணான்னு, அது இவர் தான். இவரு டாங் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இது டாங் ஒர்க் பண்ற ஃபிஷ் கம்பெனி. நம்ம டாங்கு இங்க ஒர்க் பண்றாரு இல்ல, அந்த கம்பெனி ஓனரை நம்ம டாங்குக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு வணக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பட் இவர் பக்கத்துல வந்து தள்ளி போனதும் இவனை மீன்ல மசாலா தடவை பொறிக்கிற மாதிரி கோவத்துல இருப்பாரு. இப்படியே இருக்கிற டைம் நம்ம டாங்குக்கு யாரோ கால் பண்றாங்க. யாருன்னா ஒரு ஃபிஷ் சப்ளையர். நம்ம டாங்குக்கு இந்த மீன் மார்க்கெட்ல சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. அதோட இந்த மாதிரி மீன்களை விட கிராப், அதான் நண்டு, இந்த மாதிரி கிங் கிராப் எல்லாம் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அது இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வச்சு பிசினஸ் பண்ணா பிசினஸ் செம்மையா போகும் அப்படிங்கிறது நம்ம ஆளோட பிளான். இப்போ இதுக்காக ஒரு டீலரை மீட் பண்றாரு. இப்போ இந்த டீலர் என்ன சொல்றாருன்னா, ஏ டாங்கு இது இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நாங்க சைனாவுக்கு போய் ஒரு பெரிய ஷிப்ல இதெல்லாம் எடுத்துட்டு வர போறோம். உனக்கும் இதுல ஐடியா இருக்கான்னு சொல்லு, உனக்காகவும் எடுத்துட்டு வர்றோம். இப்ப வேண்டான்னு அப்புறம் எடுத்துட்டு வந்த பிறகு டே குடுறான்னு அந்த கதையெல்லாம் ஆகாது. அதோட இதுக்காக அட்வான்ஸா 50% இப்பவே பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம டாங்கு உடனே கொஞ்சமும் யோசிக்காம கொஞ்சம் கேஷை கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம ஆளுக்கு பிசினஸ் தாகம் அப்படி. அதோட இந்த டீலர் மேல இருக்கிற நம்பிக்கையும் அப்படி. அப்படியே தப்பா ஏதாவது நடந்தா நண்டு தலை டீலருக்கு, டீலர் தலை நண்டுக்கு வரும்னு டீலருக்கும் தெரியும். ஸோ 50% அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கிட்டாரு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல டாங் ஒரு மிடில் கிளாஸ் மேனன்னு. நம்ம டாங்குக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. இது டாங்கோட ஒய்ஃப். இது மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் போகுது, ஈவினிங் பார்த்தா ஹோட்டல்ல ஒர்க் பண்ணுது. ஏன்டா இவ்வளவு ஒர்க்குன்னா நமக்கு எதுவும் காட்ட மாட்டாங்க. ஒரு வேலை இந்த சிட்டியில உயிர் வாழணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ டாங்கு அவரோட ஒய்ஃபுக்கு அந்த நண்டு கதையை பத்தி எதையும் சொல்லல. இப்படியே நார்மலா போகுது. இப்போ கட் பண்ணி கொஞ்சம் கேங்ஸ்டர்ஸை பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கொரியாக்காரங்க மூவில கதை இல்லைன்னா கூட ஓகே, இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் இல்லைன்னா ஓகே இல்லன்னு. இப்போ இந்த ரவுடி கும்பலோட ஹெட் இவன் தான், நேம் கீட்டே. இந்த கீட்டே ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு அங்கிளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறவரோட பொண்ணு வீட்டுக்கு வருது. அந்த பொண்ணை பார்த்ததும் இந்த கீட்டே அங்கிளை தூக்கி உட்கார வச்சு வணக்கம் சொல்லி, மாமா உனக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்குன்னு எனக்கு எப்பவும் சொல்லவே இல்லையா மாமான்னு உட்கார வச்சு திரும்பவும் அடிக்கிறான். அதோட அந்த பொண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான். இந்த சைடு இந்த டாங்கு இன்னும் வீட்டுக்கு போகல. அப்படியே கார்ல போயிட்டே இருக்கிற டைம் டாங்கோட காருக்கு பின்னாடி யாரோ ஒரு காரை வச்சு இடிச்சிட்டாங்க. அந்த வண்டி அந்த கேங்ஸ்டர் கீட்டையோடது. நம்ம டாங்கு எந்த வயலன்ஸும் பண்ணாம பொறுமையா, என்னாச்சு சார் ஏன் இப்படி வண்டியை இடிச்சிட்டீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கார் டிரைவரும் எந்த சண்டையும் போடாம ஒரு கார்டை கொடுத்து இது எங்க கம்பெனி கார்டு, வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. உடனே நம்ம டாங் ரொம்ப பொறுமையா இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, பண்ணிக்கோங்கிறீங்களா சார்னு கேக்குறாரு. இப்போ இந்த டிரைவர் கொஞ்சம் பணத்தை எடுத்து டென்ஷன்ல நம்ம டாங்கோட மூஞ்சில தூக்கி போடுறான். இப்படி பண்ணதை பார்த்தது மெண்டல் அதிகமாயிடுச்சு. யாருக்கு அச்சச்சோ அப்படின்னா டாங்குக்கு இல்ல, டாங்கோட ஒய்ஃபுக்கு. அது வந்து டிரைவரை திட்டுது. நம்ம டாங்கு ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதோட அந்த காசையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த கார்ல இருக்கிறது யாரு, கீட்டே. இந்த கீட்டே காட்டுல இருக்கிற சீட்டாவோட கொடூரம். அவன் உள்ள இருந்து எட்டி எட்டி டாங்கோட ஒய்ஃபை பாக்குறான். இந்த ஏழ்ரை எப்பவும் லைஃப்ல பொண்ணுங்களே பார்த்தது இல்லங்கிற மாதிரி. இப்ப நம்ம டாங்கு காசெல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த சண்டையும் பண்ணாம சாரி சார் நாங்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப கீட்டே வெளியே வந்து சம்பந்தமே இல்லாம அந்த கார் டிரைவரை போட்டு அடிக்கிறான். டாங்க அடிக்கலாம்னா எப்பா அவனை அடிச்சு இவன் கால் கை உடைய வேண்டான்னு டிரைவரை அடிக்கிறான். தென் சொல்றான், இவ்வளவு அழகான பொண்ணுங்க சாரி சொன்னா பதிலுக்கு சாரி சொல்லணும், தப்பு யாரோடதா இருந்தாலும் சரி சாரி சொல்லணும்னு சொல்றான். தென் இந்த கீட்டே ரெண்டு பேருக்கும் சாரி சொல்லி சீன் அங்க முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம டாங்குக்கு ஒரு கால் வருது. இப்ப கால் பண்ணிருக்கிறது டீலர் நண்டு, சாரி நண்டு டீலர். டீலர் இப்ப என்ன சொல்றாருன்னா, எப்பா டாங்கு மீன் மீனதுக்கு சொன்னேன் நண்டு, சைனா நண்டா சைனால இருந்து ஒரு ஷிப்ல ஏத்திட்டு வர்ற டைம் அதை கொஞ்சம் செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஷிப்பை ரிலீஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும், அது சைனாவோட பிஎம். அவரை தவிர வேற யாராலையும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. டாங்குக்கு இது கேட்டு ரொம்ப கோவம் வந்து, டே டீலரு உண்மையை சொல்லுடான்னதும் அந்த டீலரு, டே உன் பர்சனாலிட்டி எவனாச்சும் உன்ட்ட பொய் சொல்ல முடியுமாடா, இல்ல பொய் சொன்னாதான் விடுவியா, எல்லாம் உண்மைதான்டாப்பா, வேணும்னா நியூஸை போட்டு பாரு தெரியும்னு சொல்றாரு. பாவம் டாங்கு கிட்ட இருந்த காசு எல்லாம் இதுக்கே போயிருச்சு. இப்ப இந்த சைடு ஹவுஸ் ஓனர் டாங் ஒய்ஃப் கிட்ட, ஏமா டாங் ஒய்ஃப் விஷயத்தை எல்லாத்தையும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு, காட்டுக்குள்ள திரியிற ஜந்து மாதிரி அங்கேயும் எங்கேயும் திரியிறான், அவன்கிட்ட பேசலாம்னா கூட பயமா இருக்குது, ரெண்ட பே பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் டாங்கோட ஒய்ஃபுக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணனே இதுக்கு ஒன்னும் புரியல. இப்ப இவங்களுக்கு மொபைல்ல ரிமைண்டர் நோட் ஒன்னு வருது. அது என்னன்னா இவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, சேனல் சார்பாக ஹாப்பி பர்த்டே டாங் ஒய்ஃப். இப்போ சேம் ஹாப்பில டிப்பு
டாப்பா டாங் ரெடி ஆகி ஒய்ஃப் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் ஒரு பெரிய நண்டு ஆர்டர் போட்டு இவனுக்கு நண்டு ஸ்டோரி என்னமோ எல்லாம் நார்மலா இருக்கிற டைம் ஒய்ஃப் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லுது. நம்ம ஆளுக்கு நண்டு நாக்குல கடிச்ச மாதிரி நறுக்குன்னு இருக்குது. கேக்குது நீ ஹவுஸ் ரெண்ட் எதுக்காக கட்டலன்னு. அதுக்கு நம்ம டாங்கு சைனால இருந்து ஷிப் வீட்டுக்கு வந்ததும் நான் கட்டிடுவேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஒய்ஃப் ஷிப்பு சைனானா என்னடா பேசுற முட்டை போண்டானதும் பாவம் நம்ம டாங்குக்கு டங்கு ஸ்லிப் ஆனதுனால வெளியே வந்தது இதெல்லாம். சரி வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஒய்ஃபுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டிக்கிட்டே இருக்குது. இதை எப்படியாவது இப்ப சில் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஆள் இப்போ ஒரு கேக்கை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து பார்த்தா ஒய்ஃப் அங்க இல்ல. சே எவ்வளவு ஃபுட்டு வேஸ்ட் பாருங்க. இவ்வளவு ஃபுட் எல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு தான் நம்ம ஆள் இப்படி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ டாங்கோட ஒய்ஃப் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு SMS மட்டும் போடுது. நம்ம ஆள் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபாஸ்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம டாங்கோட ஒய்ஃப் வீட்டுக்கு போய் வீட்டுல தனியா இருக்கிற டைம் யாரோ கதவை டக் டக்னு தட்டுறாங்க. உடனே இது கேக்குது யாரு இந்த டைம்லன்னு. பதிலுக்கு யாரும் பேசல. உடனே இது டாங்குக்கு கால் பண்ணுது. அதுக்குள்ள டோரை உடைச்சு உள்ள வந்து இதுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் இந்த கீட்டையோட வேலை தான். வேற யார் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப டாங் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா அலங்கோலமா இருக்குது. ஒய்ஃபையும் காணோம். இப்ப பயங்கர டென்ஷன்ல டாங்கு ஃபாஸ்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. தென் போலீஸ்காரங்க அதை கேஸா எடுத்து கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் அங்க போய் செக் பண்ணா ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கல. ஏன்னா அங்க இருந்த கேமரா வயர் எல்லாம் கட் பண்ணி தான் இந்த 7:30 வேலையே ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. சோ இதனால எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. தென் இப்ப டாங்குக்கு ஒரு கால் வருது. டேய் போண்டா உன் வீட்டுக்கு வந்து உன் ஒய்ஃபை தூக்குனது நான் தான். அதோட உன் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒரு கார்டு கூட வச்சேன். உனக்கு உன் ஒய்ஃப் வேணும்னா அந்த கார்டுல இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து சேரு அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா அந்த பரதேசி. இப்போ கால் பண்ண டைமே டே இங்க வான்னு சொல்லணும். இல்லன்னா வாட்ஸ்அப்ல லொகேஷனையாச்சும் அனுப்பலாம். அதெல்லாம் விட்டுட்டு அட்ரஸ் வச்சேன் கார்டை வச்சேன்னு நம்ம உயிரை வாங்குறானுங்க. இப்ப நம்மளால அந்த கார்டை எடுத்து அதுல ஒரு ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் இருக்குது அங்க போறாரு. நம்மளால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முன்னாடியே அவரோட நேம்ல ஒரு டேபிளை புக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதோட அந்த டேபிள்ல ஒரு போனும் ஒரு பேகும் கூட இருக்குது. ஈவினிங் வர நம்மளால எவனாச்சும் வர்றானான்னு அங்கேயும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. தென் ஈவினிங் டைம் அந்த போன்ல ஒரு போன் கால் வருது. போன்ல நம்ம டாங்கு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா டே நீ நண்டு பிசினஸ் பண்ற இல்ல உன்கிட்ட ஒரு பேக் இருக்குது பாரு அதை ஓபன் பண்ணுன்னு சொல்றாங்க. பேக ஓபன் பண்ணி பார்த்தா பேக் ஃபுல்லா பணம். இப்ப காலைல அந்த கீட்ட என்ன சொல்றான்னா இந்த காசை எடுத்துக்கோ உன் ஒய்ஃபை நான் வச்சுக்கிறேன் நீ காசை எடுத்துட்டு ஹாப்பியா போனதும் நம்ம டாங் ரொம்ப பொறுமையா கேக்குறாரு யாருடா நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு. அதுக்கு கிட்டே உன் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்கா இவளுக்கு மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்கும் திரும்ப என்ன கான்டாக்ட் பண்ணாதன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான். நம்ம டாங் ரொம்ப நல்லவருன்னு நான் சொன்னதை நீங்க நம்பாததுக்காக இப்ப அவர் நல்லவருங்கிறத எப்படி காட்டுறாருன்னா அந்த காசை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து யாரும் இந்த மாதிரி எல்லாம் கால் பண்ணி எனக்கு சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. போலீஸ் எல்லாம் ஒரே ஷாக்கு. என்னடா இது காசுக்காக கிட்னாப் பண்றவங்கள பாத்துருக்கிறோம் காசு கொடுத்து கிட்னாப் பண்ற அளவுக்கு எப்படி நான் நாடு முன்னேறிச்சு அப்படின்னு தான் ஷாக்கு. சரி இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த காசை நாங்க எவிடன்ஸ்க்காக வச்சுக்கிறோம் நீ கிளம்பு உன் ஒய்ஃபை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் அவங்க நடந்துக்கிறத பார்த்தா பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு புரிஞ்சு போயிடுச்சு. நம்மால் இப்ப ரொம்ப சேடா ஃபீல் பண்றாரு. அதோட ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு போர்டுக்கு மேல இதே கேஸ் மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறத பார்த்ததும் இதெல்லாம் இவங்க ரெகுலரா பாக்குறது தான். என் ஒய்ஃபுக்காக நான் தான் ஏதாவது பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. இப்ப இருந்த நம்மளோட ரேஞ்சே வேற. ஃபர்ஸ்ட் நம்ம டாங்கு ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாருல அந்த ஓனரை பார்த்து ரொம்ப நாளா உங்க கம்பெனில நான் ஒர்க் பண்றேன் லாஸ்டா கொஞ்சம் மந்த்ஸ் எனக்கு சேலரியே கொடுக்கல மரியாதையா சேலரியை கொடுங்கன்னு பொறுமையா கேக்குறாரு. அதுக்கு இந்த ஓனர் இவனுக்கும் இவன் பர்சனாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லாம காசு வேணுமா உனக்கு நான் எதுக்குடா உனக்கு காசு தரணும் பொண்ண மாதிரி பட்டவனுங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். நம்மளால எதிரில் வச்சுக்கிட்டே இந்த பம்பு செட்டு வாயனுக்கு பேச்ச பாருங்க பேச்ச அதோட விடாம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா 2 ஸ்டெப் முன்னாடி நம்மாளு கிட்ட போய் மேல கை வைக்கிறான். அப்புறம் என்ன எல்லாவனும் எங்க இருந்தெல்லாம வந்து நம்மளோட தும்பிக்கையில வாங்குன்னு வாங்குறானுங்க. தென் லாஸ்டா பிரிச்சு பார்சல் பண்ணி முடிச்சு நம்ம ஆளுகிட்ட காசையும் கொடுக்குறானுங்க. காசை நம்மால் அங்க இருந்து வாங்கி ஒரு டிடெக்டிவ் கிட்ட போறாரு. காசை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து எதையாவது கண்டுபிடிச்சு என் கண்ணில் காட்டுன்னு சொல்றாரு. இப்ப இந்த டிடெக்டிவ் கொஞ்சம் முன்னாடி டாங் ஒரு ரெஸ்டாரண்ட் போனார்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. அதுல ஒரு கார்ல இருந்த ஒருத்தன் தான் வந்து அந்த பேக்கையும் மொபைல் போனையும் அங்க வச்சுட்டு போயிருக்கிறான். இப்ப அந்த காரோட நம்பரை நோட் பண்ணி கார் யாரோட நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு டீடைல்ஸ் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ண வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சு டாங்கு டிடெக்டிவ் டாங்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படின்னு 3 பேருமா அந்த அட்ரஸுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இங்க பிரசாதத்துக்கு உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் சொல்றாரு என்னோட கார் நம்பர் ஒரு கெசினோ கிளப்புக்கு வித்துட்டேன் அவங்க என் மண்டையில 2 போட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால நான் வித்துட்டேன்னு சொல்றான். அதோட அந்த கெசினோ அட்ரஸையும் கொடுக்குறான். எல்லாவனும் காரை விற்பானுங்க வாங்குவானுங்க. இவனுங்க இலவ படத்துல கார் நம்பரை விற்கிறது கார் நம்பரை வாங்குறது தான் மெயின் பிசினஸ். இப்ப அதே 3 பேர் அட்ரஸோட கெசினோக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க கெசினோ ஓனரை பாக்குறாரு. பார்த்து நம்பர் பிளேட் சமாச்சாரத்தை பத்தி பேச ஸ்டார்ட் பண்றாரு. இது சமாதானமா மரியாதையா போங்கன்னு சொல்லுது. திடீர்னு மூடு சேஞ்ச் ஆயிட்டோம் என்னமோ இனிமே இவனுங்க எங்க வரவே கூடாதுன்னு நம்ம டிடெக்டிவோட தலை டிங்குன்னு ஆகுற அளவுக்கு அடிக்கிறானுங்க. தென் டிடெக்டிவ் மாதிரியே நம்ம டாங்க
மாஃபியா டிங்கு டிங்கு பண்ண வர்றானுங்க. பட் நம்ம டாங்கு இவனுங்களை டிங்கு டிங்குன்னு அடிக்கிறாரு. இப்ப நம்ம டாங்கு இவனுங்களை அடிக்கிறதுனா அடிக்கிறது மட்டும் இல்ல, கசினோவிய ஃபுல்லா பீஸ் பண்ணி இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையும் உடைக்கிறாரு. தென் இவர் கண்ணாடியை உடைக்கிறத பார்த்ததும் கசினோ ஓனர் டாங்கு கிட்ட நம்பர் பிளேட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லுது. அதோட இது சம்பந்தமான விஷயம் எல்லாம் ஒரு கிளப்ல தான் நடக்குதுன்னு கிளப் அட்ரஸையும் கொடுக்குது. இனிமே அந்த பில்டிங்கை காலி பண்ணு, எங்களை விட்டுடா எப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மால் அந்த கார்டை எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸ்ல இருக்கிற கிளப்புக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா எதுவும் கிடைக்கல. சேடா வெளியே வர்ற டைம் நம்ம டாங்குக்கு கீட்டை காரோட முன்னாடி ஃபைட் நடந்த டைம். கீட்டையோட இருந்த இன்னொரு பர்சனை நம்மால் இந்த கிளப்புக்கு வெளியே பாக்குறாரு. அப்புறம் அவன் ஒரு கார்ல போய் உட்காடுறான். நம்மால் பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த காருக்குள்ள பார்த்தா இவங்க ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒரு கார்டு இருந்துச்சுல, அந்த கார்டு எல்லாம் அந்த காருக்குள்ள இருக்குது. பழைய டாங்கா இருந்தா சார் அந்த கார்டு என்ன சார் எங்க போறீங்கன்னு கேட்பாரு. பட் நம்மால இப்ப வேற இல்ல. சோ அந்த காரோட விண்டோவை உடைச்சி உள்ள இருந்தவனோட முகத்துல கார்டு பிரிண்ட் அடிக்கிறாரு. அது அடியா இடியான்னு கன்ஃபியூஷன்ல அங்க காருக்குள்ள இருந்தவன் கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா கிளம்பிட்டான். அந்த டைம் டாங்குக்கு போலீஸ் கால் பண்றாங்க. போன் கால்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குது, உங்க ஒய்ஃப் மாதிரி இருக்குது, வந்து ஒருக்கா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மால சேடா அங்க போய் செக் பண்றாரு. செக் பண்ணா அது இவர் ஒய்ஃப் இல்ல. இப்ப நம்ம டிடெக்டிவ் இந்த டெட் பாடி விஷயத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த டெட் பாடி இருக்குது இல்ல அப்படின்னா இந்த பொண்ணு சாக முன்னாடி ரொம்ப நாளா கோமால ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்குது. அப்படி ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்த டைம் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு பிறகு இந்த பொண்ணு இப்பதான் இப்படி செத்து கிடைச்சிருக்குது. நார்மலா இருக்கிற ஒருத்தங்களை கிட்னாப் பண்றது ஓகே, பட் அப்நார்மலா இருக்கிற ஒருத்தங்களை கிட்னாப் பண்றது நார்மல் கிடையாது. ஏதோ இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நம்ம டாங்கு இந்த செத்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட போறாரு. அங்க போய் பேசுற டைம் ஹஸ்பண்ட் சொல்றாரு, 3 இயர்ஸா என் ஒய்ஃப் கோமால இருந்த டைம். இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இதை ஒரு ஃபுல் ஸ்டோரியா நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவனுங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்க முடியாம அப்படி எதுவும் பண்ணல. ஒரு வேலை அப்படிதானே என்னமோ. அதுல இப்படி ஒய்ஃபுக்கு முடியாத டைம் ஹஸ்பண்ட் ரொம்ப கருணை மனசோட மனப்பூர்த்தியா உதவி பண்றாருன்னு ஃபுல்லா நியூஸா போட்டுட்டாங்க. இந்த நியூஸ் வந்த அந்த நாள் அந்த கீட்டையை வந்து இவரை தூக்கிட்டு போயிட்டான். அதான் இந்த ஹஸ்பண்டை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் என்ன சொன்னான்னா, கோமால இருக்குதுல்ல உன் ஒய்ஃப், அது ரொம்ப அழகா இருக்குது, உன் ஒய்ஃபை நான் வாங்கிக்கிறேன், சும்மா எல்லாம் இல்லப்பா, இன்னும் காசுன்னு காசை கொடுத்தானா. இந்த பொக்கவாயன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு லேடி கெட்ட போட்டாலும் தள்ளிட்டு போயிடுவான் போல. இதுல இவனுக்கு கேங்ஸ்டர்னு ஒரு பேர் வேற. இப்படி பொக்கவாயன் பேசிட்டே இருக்கிற டைம் இதை விட ஒரு மொக்க என்னன்னா, அந்த காசை பார்த்ததும் இந்த ஹஸ்பண்ட் ஓகே சொல்லிட்டானாமாம். கொஞ்சம் முன்னாடி நியூஸ்ல ஏதோ இந்த உலகத்துல இருக்கா இதை விட பெருசா, இவன் தான் ஆதி புருஷான்னு பில்டப்ல பில்டிங் கட்டிட்டு இருந்தானுங்க. பணத்தை பார்த்ததும் பில்டப் பில்டிங் எல்லாம் காலி. தென் என்ன ஒய்ஃபை வித்தாச்சு, என்ன மாதிரி ஒரு ஆதி புருஷன் கிடைக்க மாட்டான்னு பொண்ணுங்க ரோட்ல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது நான் காசை பார்த்ததும் மாறிடுவேன்னு இந்த ஹஸ்பண்ட் கேக்குறான். அதுக்கு இந்த கீட்டை என்ன சொல்றான்னா, காதல் கல்யாணம் இந்த மாதிரி ஹேர் எல்லாம் போரு, பணம் இருக்கிறவனுக்கு தான் பேரு, இதை விட பெரிய பிலாசபி எதுவும் இல்லைன்னு சொல்றான். தென் இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் டாங்குக்கு தெரிஞ்சிடுச்சு. இவன் ஸ்டோரிய சொல்லி அழுறான். ஏன்டா அழுற, நல்லா சம்பாதிச்ச இல்லன்னா என் ஒய்ஃப் ஞாபகம் வந்துடுச்சுன்னு திரும்ப அழுறான். சரி இந்த 7:30 கிட்ட நமக்கு என்ன வேலைன்னு டாங் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அந்த டைம் நம்ம ஆளுக்கு ஒரு ஃபைல் கிடைச்சிருக்குது. சில போட்டோஸ் கார்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. அதுல இருந்த ஒரு விசிட்டிங் கார்டும் கீட்டையோட கார் இடிச்ச டைம் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோன்னு ஒரு கார்டை கொடுத்தாங்க இல்ல, ரெண்டும் சேம் கார்டு. இந்த சைடு இவ்வளவு நேரம் பேசின அமர காதலன் ஆதி புருஷன் ஒரு பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்துட்டான். இப்ப இந்த விசிட்டிங் கார்டோட அட்ரஸுக்கு டாங்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அன்னைக்கு பார்த்த சேம் டிரைவர் தான் இருக்கிறான். நம்ம டாங்கு போய் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறாரு, டேய் என்ன ஞாபகம் இருக்கான்னு. அவன் அதுக்கு இல்லன்னு சொல்றான். இப்போ டாங்குக்கு கைய வச்சு இடிக்கிற மூடெல்லாம் இல்ல, சோ அதனால டேபிள வச்சு அடிக்கிறாரு. தென் அதுக்கு பிறகு கீட்டைய பத்தி கேக்குறாரு. இவன் பதிலுக்கு டே எனக்கு தெரியாது, டே என்ன யாராவது கூப்பிட்டா நான் கார் எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றான். டாங் இவன் சொல்றதெல்லாம் கேக்குற மூட்லயே இல்ல இப்போ. தென் பீரோல இருந்த அயன் பண்ண துணியை எடுத்துட்டு போற மாதிரி இவனை பிடிச்சு தூக்கிட்டு போறாரு. இதெல்லாம் கீட்டை கேமரா வழியா மொபைல்ல பாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ டாங்கு வாலிபால் நெட்டை மடக்கி கட்டுற மாதிரி அந்த டிரைவரை நெட்ல மடக்கி கட்டி வச்சிருக்காரு. அந்த டிரைவர் என்ன கேட்டாலும் எதை பத்தியும் வாயே திறக்கல. அந்த டைம் கீட்டை டாங்குக்கு கால் பண்ணி, டே நான் ரொம்ப நேரம் எல்லாம் பேச மாட்டேன், ஏன்னா பசங்க கிட்ட பேசுற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு வராது, மரியாதையா நீ கூட்டிட்டு போன டிரைவரை என் கண்ணு முன்னாடி கொன்னுரு, இல்லன்னா இங்க பாரு உன்னோட ஒய்ஃபை உன் கண்ணு முன்னாடி கொல்லுவேன்னு சொல்றான். நம்ம டாங்கு அந்த டிரைவரை கொன்னுட்டாரு. இப்ப கீட்டே ஓ உன்னோட அமர காதலுக்கு வாழ்த்துக்கள்டா, சரி நான் உன் ஒய்ஃபை விடுறேன், நான் அந்த காசை திரும்ப கொடுத்துட்டு கூட்டிட்டு போன்னு சொல்றான். தென் டாங்கு இவங்க கிட்ட டே இவனை எழுப்புங்கடான்னு சொல்றாரு. கீட்டை சொன்ன மாதிரி தான் பண்ணாங்க, எல்லாம் ஆக்டிங் தான். தென் இந்த டிரைவர் கீட்டையை பத்தின தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் சொல்றான். ஆமா இவன் சொல்றதெல்லாம் பெரிய பொல்லாத விஷயம், அந்த பொறுக்கி பொண்ணுங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் புரோக்கர் கிட்ட வித்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றான். இப்போ கீட்டை காசு கேட்டான் இல்ல, ஆல்ரெடி நம்ம ஆளு அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாரு. இப்போ அந்த காசுக்காக ஒரு பிளான் பண்றாரு. நைட் 2 பேர் அதான் டிடெக்டிவையும் அவரோட ஃப்ரெண்டையும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆபீசர் மாதிரி ரெடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த காசை எப்படியாவது எடுக்கிறது தான் பிளான். சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கிட்ட கிட்னாப்பிங் கேஸ்ல ஒரு பேக் வந்துச்சு இல்ல, அது எங்க, அதை வச்சுதான் கேஸுக்கு சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ இவங்கள பார்த்தாலே தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்கும் மூவில காமெடியன் கூட இல்ல, சோ இவங்க தான் அந்த வேலையும் பார்க்கணும்னு. அதனால இவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்றாங்க. இவனுங்க பண்ண 7 ஆக்டிங்க பார்த்து போலீஸ்க்கு டவுட் வந்துருச்சு. உடனே இவங்களோட ஐடி கார்டை காட்டுங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து டாங் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தென் இந்த போலீஸ் மெதுவா அந்த சைடா போய் கன் எடுத்து காட்டுறாரு. இப்போ நம்மால வெளியே இருந்து இவனுங்களை பிடிக்க முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு வெளியே இருந்த போலீஸ்கார கொளுத்தி டொமால்னு வெடிக்க வச்சுட்டாரு. இந்த பரபரப்புல போலீஸ் எல்லாம் வெளியே வர்றாங்க. இவங்க 2 பேரும் கூட அந்த கேப்ல வந்து நம்ம டாங்கு கூட கிளம்பிட்டாங்க. இப்போ டாங்கே கீட்டை கால் பண்றாரு. கீட்டே மணி ரெடி, வைஃபை என்கிட்ட அனுப்புன்னு சொல்றாரு. அதுக்கு கீட்டே டே டாங்கு, மூவியோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு ஓகே, பட் வேற ஒரு சீக்வல் இருக்கு, அது நீ என்ன கண்டுபிடிக்கணும். அது அந்த 7 டைரக்டர் உன்கிட்ட சொல்லலையா? ஓகே என்ன கண்டுபிடி, வைஃப் அனுப்புறேன்னு சொல்றான். இப்போ டாங்கு கீட்டையோட போன் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி ரியலா அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அந்த பில்டிங்குள்ள டாங்கு டிடெக்டிவ் ஃப்ரெண்டு 3 பேரும் வர்றாங்க. உள்ள வந்து டாங்கு கீட்டையோட கேங் மெம்பர்ஸுக்கு எல்லாம் வரிசையா பிரசாதம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாவனையும் கிட்ட போய் அடிக்கிற சீன் மட்டும் இல்ல, சவருக்கு பின்னாடி இருந்து சவரோட சவர அடிதான். அதோட விடாம எல்லாவனுக்கும் தும்பிக்கையை வச்சு ஒன்னொன்னு போட்டு எல்லாவனும் லைன்ல கோமாக்கு போறானுங்க. இந்த செட் கொஞ்சம் கேங்ஸ்டர்ஸ் அங்க இருந்த பொண்ணுங்களை ஒரு வண்டியில ஏத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் 2 போட்டு டிடெக்டிவும் ஃப்ரெண்டும் அவங்கள காப்பாத்துறாங்க. டாங்கு அவரோட ஒய்ஃபை தேடுறாரு, அவங்க அங்க இல்ல. அதனால பக்கத்துலயும் ஒரு பில்டிங் இருக்குது, அங்க போய் பார்க்கலான்னு கார் எடுத்துட்டு போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கிற டைம் ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த காரு கீட்டையோடது. அவன் டாங்க பார்த்ததும் கார் ரிவர்ஸ்ல எடுத்து போயிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம டாங்குக்கு ஆப்போசிட்ல மனுஷங்க இருந்தா என்ன, கார் இருந்தா என்ன, இடிச்சு போயிட்டே இருப்பாரு. தென் இப்படியே இடிச்சு போயிட்டு இருக்கிற டைம் இப்படியே காரை இடிச்சு அப்பளமா மாத்திருவான்னு அந்த வண்டியில இருந்த டாங் ஒய்ஃபை டாங்குக்கு காட்டுறாங்க. இப்ப கீட்டே பெரிய பருப்பு மாதிரி இடிச்சல்லடா, தம் இருந்தா இப்ப இடி பார்க்கலாம், இடிடான்னு ஓவர் ஆக்ஷன் பண்றான். இப்ப நம்மால அந்த காரை இடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா இந்த கீட்டே வேணும்னு நம்ம டாங்கோட காரை இடிச்சு ரோட்ல இருந்து வெளியே காரை தள்ளி விட்டுட்டான். இப்படி தள்ளி விட்ட பிறகு கீட்டே ஒரு கோடாரி எடுத்துட்டு டாங்க கொல்ல போறான். டாங்கோட பாடிக்குள்ள புல்லட்டே போகாது, இவன் ஒரு காமெடி பீஸ். இப்ப இந்த கொரியன் கோடாரி வீரன் டாங்கோட வண்டியை உடைச்சு மேல இருந்து என்னடா அப்படின்னு டாங்க பாக்குறான். நம்மால அவனை ஏதோ கொரியருக்கு பார்சல் அவசரமா மடக்கிற மாதிரி அவனை பிடிச்சு உள்ள இழுத்து மடக்கி என்னெல்லாமோ பண்றாரு. காருக்குள்ள நடக்கிறது வெளியே தெரியல, வண்டி மட்டும் கடகடன்னு ஆடுது. தென் டாங் இவனை வெளியே தூக்கி போட்டு அடிச்சு அவன் ஃபேஸ்ல வேர்ல்டு மேப்பை பிரிண்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. அதோட பிரிண்ட் போட்டு முடிஞ்சு போலீஸ் கிட்டையும் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன ஒய்ஃபையும் காப்பாத்திட்டாரு. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே சைனால இருந்து இவங்க நண்டு ஷிப்பு கூட வந்துருச்சு. மொத்தமா எண்டிங்க டபுளா முடிக்கலாம்னு டைரக்டரோட பிளான் போல. இதுதான் ஃபிலிம். இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.